தேவையற்ற பேச்சுகளுக்கு விடை கொடுத்து ஆக்கப்பூர்வ செயல்களுக்கு ஊக்கம் கொடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எளியவர்களில் ஒருவனாக, இங்கே திரண்டிருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்களில் ஒருவனாக, மாவட்ட கழக செயலாளர்களில் ஒரு பிரதிநிதியாக நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை என்னை இந்த இடத்தில் நிறுத்தி இருப்பது நான் தளபதி மீது வைத்துள்ள பற்றும் நேர்மையும் உழைப்பும் தொடர்ந்து பயணித்த அந்த ஒன்றுதான். மிக பெரும் செல்வந்தனுக்கு என்று வாய்ப்பு கொடுக்கவில்லை, சமூக காரணங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை, உழைத்தவர்களை உயர்த்துகின்ற ஒரே இயக்கம் தமிழக வெற்றி கழகம் என்பதை இன்றைக்கு கழக தலைவர் அவர்கள் இங்கே இதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். என்ன பேரறிஞர் சொன்னார்? வாழ்க வசவாளர்கள் என்று சொன்னார். தளபதி அவர்களே, தமிழகத்தில் இனி உங்களை வாழ்த்துவதற்கு கோடான கோடி பேர் இருக்கிறார்கள். உங்களை திட்டினால் மட்டும்தான் வாழ்க்கை என்று குறிப்பிட்ட கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் வெகு விரைவில் குறைந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைந்துவிடும்.